நம்ம லாஸ்ட்டாக போட்ட மினாக்சில் டீட்டெயில் வீடியோக்கு கீழே நிறைய பேர் ரெட்னஸ் செல் சீரம் வந்து மினாக்சிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாமா, ரோஸ்மேரி ஆயிலை வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஹேர் க்ரோத் ப்ராடக்ட்ஸுக்கு மார்க்கெட்டில் பஞ்சமே இல்லை. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட கிளைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுது, ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது, அதே மாதிரி ஹேரோட ஸ்டெம் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது, அண்ட் தூங்கிட்டு இருக்கிற ஃபாலிகல்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா தட்டி எழுப்புது அப்படின்னு ஏகப்பட்ட கிளைம்ஸ் இருக்குது. இதெல்லாம் உண்மைதானா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, அப்படி இருக்கிற எவிடன்ஸோட குவாலிட்டி என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல இந்த ஹேர் க்ரோத் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்டிவ் மாலிகுலாக கிளைம் பண்ணுறது 4-5 விஷயங்களை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ரெட்னிசில், ப்ரோகப்பில், பைகப்பில், கெபிக்சில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனகைன். அமேசானில் போயிட்டு ஹேர் க்ரோத் சீரம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வர்ற ப்ராடக்ட்ஸில் இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் ரெட்னிசில் அப்படிங்கிற இந்த பேரை கேட்டிங்க அப்படின்னா அப்படியே மினாக்சிலுக்கு ரைமிங்காக இருக்கும். ஸோ மினாக்சிலோட செகண்ட் ஜென்ரேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு நினச்சேன். பட் மினாக்சிலுக்கும் ரெட்னிசிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. மினாக்சில் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு ஆக்டிவ் மாலிக்யூல். இந்த ரெட்னிசில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்காக்ஷன், கசாயம். இந்த ரெட்னிசில் கசாயத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா டைஹைட்ரோ குவெர்செட்டின் குளுக்கோசைடு, எபிகேலக்டோ கேட்டகின் கேலேட் குளுக்கோசைடு, கிளைசின், அடுத்து ஜிங்க் குளோரைடு. இந்த 4ம் சேர்ந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்னிசில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் நான் முதல்ல சொல்ல இந்த 2 காம்பவுண்ட்ஸ், அதாவது வாயிலே நுழையாத மாதிரி ஒரு 2 பேர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரெண்டுமே பிளான்ட் டிரைவ்டு காம்பவுண்ட்ஸ். லார்ஜ் வுட்ல இருந்தும் கிரீன் டீல இருந்தும் எடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த கன்காக்ஷனோட மெயினான மெக்கானிசமாக அவங்க என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அஃப்கோர்ஸ் கிரீன் டீல இருந்து எடுக்கிறதுனால. இன்னொரு மெயினான மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்ல நிறைய ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து அங்கே நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால ஹேர் ஃபாலிக்கிளும் வந்து அதிகமாக வளருது. ஸோ இந்த கிளைம்ஸுக்கெல்லாம் ஹியூமன் அவுட்கம் டேட்டா இருக்கா அப்படின்னு இன்டர்நெட் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் எதுவுமே வந்து சிக்கல. அண்ட் கிடைச்சது எல்லாமே மெக்கானிஸ்டிக் டேட்டா மட்டும் தான். அதுவும் இன்விட்ரோ அசேஸ் தான் இருந்தது. இன்விட்ரோ அசேஸ் அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப்லோ இல்லை அப்படின்னா ஒரு பிடி டிஷ்லயோ பண்ணக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு ஹியூமன் செல்லை வந்து எடுத்துட்டு ப்ரிஃபரபிளி ஹேர் ஃபாலிக்கிள், அந்த ஹேர் ஃபாலிக்கில் வந்து ஒரு டெஸ்ட் டியூப்லயோ இல்லை ஒரு பிடி டிஷ்லயோ வச்சுக்கிட்டு அது மேலே வந்து இந்த ரெட்னிசில் சீரமை யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபாலிக்கில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மைக்ரோஸ்கோப்பிக்காக வந்து பார்க்குறது. அப்படி பார்க்குறப்ப இந்த ஸ்டெம் செல் ஆக்டிவேஷனாக இருக்கணும், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ட்ரூ தான் அப்படின்னு வந்து வந்திருக்கு. பட் இந்த மெக்கானிஸ்டிக் டேட்டாவை வச்சு இதை ஒரு ஹியூமனில் யூஸ் பண்ணால் அப்படியே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஃபாலிக்கிள் அப்படிங்கிறது வந்து ஸ்கின்னுக்குள்ளே புதஞ்சிருக்கு. இந்த ரெட்னிசில் அப்படிங்கிறது அந்த ஸ்கின்னை வந்து பெனிட்ரேட் பண்ணி போகணும். நம்ம ஸ்கின் அப்படிங்கிறது வந்து ஒரு பேரியர், எந்த ஒரு பொருளும் தாண்டி உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணது. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஒரு பிடி டிஷ்லையோ இல்லை ஒரு டெஸ்ட் டியூப்லையோ ஒர்க் ஆகக்கூடிய விஷயம் ஹியூமனில் வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரெட்னிசிலுக்கு வெறும் இன்விட்ரோ டேட்டா, அதாவது வெறும் டெஸ்ட் டியூப் டேட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகப்பில். இந்த ப்ரோகப்பிலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்னிசில் மாதிரியே ஒரு கன்காக்ஷன் தான். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஒலியனோலிக் ஆசிட், அதாவது ஆலிவ் லீவ்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆசிட். அது பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம், அதாவது டெஸ்டோஸ்டரோன் வந்து டிஹெச்டியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் என்சைமை பிளாக் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு மெக்கானிஸ்டிக் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்து 2வது காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபிஜெனின். இது வந்து சிட்ரஸ் பீல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா வாசோ டைலேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிளைசின், ஹிஸ்டிடின், லைசின் பெப்டைட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயோட்டினைல் ஜிஹெச்கே அப்படிங்கிற ஒரு விட்டமின் கேரிங் பெப்டைடும் இருக்குது. இந்த பயோட்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படிங்கிறதுக்கும் சப்போர்ட்டிங் டேட்டா வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவங்க வந்து இன்னொரு கன்காக்ஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கன்காக்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மெக்கானிஸ்டிக் டேட்டா மட்டும் தான் இருக்குது. ஹியூமன் அவுட்கம் டேட்டாஸ் எதுவுமே இல்லை. அடுத்து இதே மாதிரி தான் கெபிக்சிலும், ஆனகைன், அப்புறம் மற்ற ஜோக்கர்ஸ் எல்லாம். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு காம்பவுண்டும் பலவித காம்பவுண்ட்ஸ்னால ஆனதுனால இதோட மெக்கானிஸ்டிக் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வேகான ஒரு மெக்கானிஸ்டிக் டேட்டா தான் இருக்குது. அண்ட் இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிற அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வளரும். எப்படி வளரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வளரும், அவ்வளோதான். அப்புறம் ஏன் இந்த ப்ராடக்ட்ஸை விற்கிற இந்த கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ கிளைம்ஸ் வந்து வைக்கிறாங்க? ஸோ மினாக்சிலை விட உங்களுக்கு வந்து அதிகமாக ஹேர் க்ரோத் வரும், மினாக்சிலை விட உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது அப்படின்னு. இன்ஃபேக்ட் எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மெயில்ஸ் வந்துருக்கு. இந்த ரெட்னிசில், ப்ரோகப்பில், ஆனகைன் இருக்கிற இந்த சீரம் ஃபார்முலேஷனை வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் இந்த மாதிரி எப்பவும் போல இதுக்கெல்லாம் எவிடன்ஸே கிடையாது, மினாக்சில் மாதிரி எவிடன்ஸும் சேஃப்டி டேட்டாவும் காட்டுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டடியோட பிடிஎஃப் அனுப்புறாங்க. அந்த ஸ்டடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக மெக்கானிஸ்டிக் டேட்டா, இன்விட்ரோ ஸ்டடி. ஸோ முன்ன சொன்ன மாதிரி இன்விட்ரோ டேட்டா நமக்கு irrelevant. ஸோ இன்விட்ரோ டேட்டா irrelevantனா அப்போ எதுக்கு அதை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரக்கை எப்பவுமே ஹியூமன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட செல்லுலார் மெக்கானிசம்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இன்விட்ரோ டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹைப்போதேசிஸ் பண்ண அந்த செல்லுலார் மெக்கானிசம் கரெக்டு தானா அப்படிங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்து அனிமல் ஸ்டடீஸ்க்கு வந்து போவோம். அடுத்து அனிமல் ஸ்டடீஸ்லையும் வந்து இது கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் ஹியூமன் கண்ட்ரோல்
கண்ட்ரோல் ட்ரையல்ஸுக்கு வந்து போவோம். ஸோ இந்த இன்விட்ரோ ஸ்டடிஸ் அப்படிங்கிறது இது எந்த ஒரு ட்ரக்காக இருந்தாலும் தாண்ட வேண்டிய முதல் படிக்கட்டு. ஏன்னா எல்லா ட்ரக்ஸுமே நம்ம எடுத்த உடனே போய் ஹியூமன்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணிட முடியாது. நிறைய எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதனால தான் இந்த விஷயங்கள் வந்து பண்ணுறோம். சரி, எதுக்கும் இருக்கட்டும், தரமாக ஒரு லிட்ரேச்சர் ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்னு இன்டர்நெட்டை வந்து ஃபுல்லாக தேடும்போது தான் இந்த ஜேர்னல் ஆஃப் காஸ்மெட்டாலஜி அண்ட் ட்ரைகாலஜியில் இந்த ஒரு பேப்பர் வந்து மாட்டுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்னிசில், ப்ரோகேபில், கபிக்சில் அப்படின்னு இந்த 3 சேர்ந்த ஒரு ஃபார்முலேஷனை 5% மினாக்சிலுக்கு அகைன்ஸ்டாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 120 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இந்த ஸ்டடி வந்து பெருசு தான். அண்ட் இந்த 120 பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து 60-60 வந்து பிரிச்சிருக்காங்க. 2 குரூப்பாக பிரிச்சுட்டு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சில் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க 5%. இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட்னிசில், கபிக்சில் அண்ட் ப்ரோகபில் இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது RCP சொல்யூஷன். அண்ட் இந்த ஸ்டடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 வீக்ஸுக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு வந்து நடந்திருக்கு. இந்த 6 மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சில் யூஸ் பண்ண குரூப்பில் 25.5% ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. அண்ட் இந்த RCP யூஸ் பண்ண குரூப்பில், அதாவது ரெட்னிசில், கபிக்சில், ப்ரோகேபில் யூஸ் பண்ண இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 64.7% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எவாலுவேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சில் விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். இப்படி ஒரு ஸ்டடி இருக்குது அப்படின்னு இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறவனுக்கே தெரியல. எனக்கு வந்து இன்விட்ரோ டேட்டா வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ப்ரோ, அதான் ஒரு ஸ்டடி இருக்கே, அதுலேயுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்லாம் காட்டியிருக்காங்களே அப்படின்னா ருக்கோ ஜானா, த டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ். இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணோடனே என் கண்ணில் பட்ட முதல் விஷயம், இது வந்து ஒரு ஸ்பான்சர்டு ஸ்டடி. இதுக்கு ஸ்பான்சர் பண்ணது யார் அப்படின்னா ஸ்கல்ப்சர் பாலி கிளினிக் அப்படிங்கிற ஒரு ஹேர் கேர் கிளினிக், அதாவது டர்க்கி பேஸ்டு ஒரு ஹேர் கேர் கிளினிக் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டடி வந்து ரேண்டமைஸ்டு ட்ரையல் தான், ஆனால் பிளைண்டட் வந்து கிடையாது, ஓப்பன் எண்டட் ஸ்டடி. அதாவது இதில் இந்த 2 குரூப்பில் யார் வந்து மினாக்சில் யூஸ் பண்ணுறாங்க, யார் வந்து இந்த RCP சீரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த எக்ஸாமினருக்கும் தெரியும், அடுத்து இந்த யூஸ் பண்ணுற அந்த சப்ஜெக்ட்ஸுக்கும் தெரியும். இதுவே இந்த ஸ்டடியில் இவங்க டபுள் பிளைண்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினர்ஸ்க்கும் யார் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது, பேஷண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிளைண்டிங் பண்ணல அப்படின்னாவே அந்த ஸ்டடியில் வந்து பயாஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கரப்ஷனும் நிறையவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு ப்ரைவேட் கிளினிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. யோசிச்சுக்கோங்க. இந்த ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 வீக்ஸுக்கு நடந்திருக்கு, அதாவது 6 மந்த்ஸ்க்கு வந்து நடந்திருக்கு. ஹேர் க்ரோத்தோட ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்க்குறப்ப 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு பீரியடு. மினாக்சில் 5%ஓட மேக்ஸிமம் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 1 இயரில் தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதோட பேசிக் ரெக்கமெண்டேஷனே பார்த்தீங்க அப்படின்னா 12 to 18 மந்த்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஸ்டடியில் ரிசல்ட்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு 4 டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 4ல் 3 பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டிவ் டெஸ்ட். முதல் டெஸ்ட் ரிசர்ச்சர் எவாலுவேஷன் ஸ்கோர் அப்படின்னு, அதாவது இந்த ஸ்டடியை பண்ணக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டடி பாப்புலேஷன், அதாவது இந்த 120 பேரில் ஹேர் லைனை வந்து அசஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி அசஸ் பண்ணிட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் வெறும் கண்ணால் பார்த்து அசஸ் பண்ணுறது தான் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து 6 மந்த்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா 6 மந்த்ஸோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போயுமே எந்த ஒரு அப்ஜெக்டிவ் மெஷர்ஸும் கிடையாது, ஜஸ்ட் வெறும் கண்ணால் வந்து பார்க்குறத வச்சு தான் அசஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 5 ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட்லி கெட்டிங் பெட்டர், மாடரேட்லி கெட்டிங் பெட்டர், ஸ்லைட்லி கெட்டிங் பெட்டர், அப்புறம் இன்னும் 2. இந்த மாதிரி 5 கிரைட்டீரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரிங் பண்ணுறாங்க இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே. இது வந்து ஒரு டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அசஸ்மெண்ட், அதாவது இந்த ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரு கொஸ்டினர் வந்து கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டினரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதாவது உங்களோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்திருக்கா, அப்படி வந்ததுன்னா என்னென்ன வந்திருக்கு, அதை வந்து எவ்வளோ சிவியராக இருந்துச்சு அப்படின்னு அவங்களே வந்து ரேட் பண்ண சொல்கிறது. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஃபோட்டோகிராஃபிக் அசஸ்மெண்ட் அப்படின்னு, இவங்க இந்த ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் லைனை வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அடுத்துல 12 வீக்ஸில் ஒரு ரிவ்யூ வர சொல்லி திரும்பி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஸ்டடியோட கடைசியில் 24 வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து என்னதான் ஒரு அப்ஜெக்டிவ் மெத்தட், அதாவது ஒரு அப்ஜெக்டிவான ஒரு டேட்டா பாயிண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருந்தாலும் இந்த ஃபோட்டோஸை வந்து இவங்க ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை வச்சோ இல்லை வந்து 3D அசஸ்மெண்ட்டோ பண்ணல, மறுபடியும் வெறும் கண்ணால் தான் இந்த அப்ஜெக்டிவ் டேட்டா பாயிண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சப்ஜெக்டிவ் டெஸ்ட்டாக தான் முடியுது. அடுத்து 4வது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. 3 சப்ஜெக்டிவ் நாமினல் ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுல பெரிய அளவு வேல்யூ இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ ட்ரைகோகிராம் அசஸ்மெண்ட்டாவது பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி மெக்கானிஸ்டிக் டேட்டா மட்டும்தான். ஒரே ஒரு ஹியூமன் அவுட்கம் டேட்டா இருக்குது, பட் அதுவும் குவாலிட்டியான ஒரு எவிடன்ஸ் கிடையாது. பிகாஸ் முதல் விஷயம் பிளைண்டிங் பண்ணல, 2வது விஷயம் டைம் டியூரேஷன் பத்தல, 3வது விஷயம் எல்லாமே சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட். அந்த ரிசர்ச்சர் என்ன சொல்றானோ அதுதான் ரிசல்ட். ஸ்பான்சர்டு ஸ்டடி அப்படிங்கிறதுனால பயாஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என் தம்பியும் அண்ணனும் இந்த ஸ்டடியை காமிச்சு நான் வந்து ரெட்னிசில் யூஸ் பண்ணவா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். இதுல நடுவில் அனகைன் அப்படிங்கிற இந்த ஜோக்கர் வேற. இது வந்து ஒரு பீஸ் ப்ரோட் எக்ஸ்ட்ராக்ட். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆய்வு அப்படின்னு கிளைம்ஸ் இருக்கு, பட் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து கிடையாது. ஸோ ஆதாரம் இல்லாமல் கூறப்படும் அனைத்தும் ஆதாரமின்றியே நிராகரிக்கப்படும். சரி, மினாக்சில் அளவுக்கு எவிடன்ஸ் தான் இல்லை, அட்லீஸ்ட் பிரைஸ் ஆவது கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா
இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ml வந்து 600 to 700 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து விற்கிறாங்க. இதுக்கு நீங்கள் மினாக்சிலே பார்த்தீங்க அப்படின்னா 600 to 700ல் 60 ml சொல்யூஷன் வந்து வாங்கிக்கலாம். டெய்லி 1 ml அப்படின்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே 2 மாதத்துக்கு வந்து இந்த ஒரு பேக்கெட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ எவிடன்ஸ் இருக்க, இவ்வளோ சேஃப்டி டேட்டா இருக்க ஒரு ட்ரக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக செலவு பண்ண போகிறது 300 rupees per month. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத, எந்த ஒரு சேஃப்டி டேட்டாவும் இல்லாத ஒரு ஹேர் க்ரோத் ப்ராடக்ட்டை வந்து 600 700 கொடுத்து வாங்கணுமா? அண்ட் எஸ், மினாக்சிலில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது தான், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 35 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மினாக்சிலில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சேஃப்டி டேட்டாவும் இருக்குது. ஸோ இது சைட் எஃபெக்ட்ஸே கொடுத்தாலும் அது என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும். ஒன்று, அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இல்லை வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அதை அழகாக மேனேஜ் பண்ணலாம். அது இதனால தான் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் டேட்டாவே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறது தான் உண்மையான டேஞ்சர். ஸோ மினாக்சில் அப்படிங்கிறது ஒரு ஜெனரிக் ட்ரக், பேராசிட்டமால் மாதிரி. இது வந்து எனக்கு தான் அப்படின்னு பேட்டன்ட் வச்சுக்கிறதோ இல்லை சொந்தம் கொண்டாடுறதோ எந்த ஒரு கம்பெனினாலையும் முடியாது. ஆனால் இந்த ரெட்னிசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டன்ட் ப்ராடக்ட், இண்டுகெம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பேட்டன்ட் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் தயாரித்து விற்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து காசு கொடுக்கணும். ஆனால் மினாக்சில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நானே நாளைக்கு ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர்கிட்ட போய் மினாக்சில் 5% ஒரு சொல்யூஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணலாம். அதுக்கு நான் யாருக்கும் பே பண்ண வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர், அதாவது பண்ணித்தர இந்த இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஜெனரிக் ட்ரக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய காம்படிஷன் இருக்கும். எல்லா ஃபார்மசிஸும் பார்த்தீங்க அப்படின்னா மினாக்சில் ஃபார்முலேஷன் அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதில் கிடைக்கக்கூடிய மார்ஜினையும் வந்து கம்மி பண்ணணும். பிகாஸ் காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணாதான் வந்து அவன் ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண முடியும். இதனால மினாக்சில் அது பண்ணுது இது பண்ணுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ப்ராடக்ட் தரோம் அப்படின்னு சொல்லி இல்லாத ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனாக இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. எப்படி வந்து ஆப்பிள் ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஏர்பாட்ஸை விற்றாங்களோ அதே மாதிரி தான். உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இருக்குது அப்படின்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் மினாக்சிலும் ஃபினாஸ்டைடும் மட்டும்தான் ஃபார் த ஃபோர்சியபிள் ஃபியூச்சர். இந்த மாதிரி 1000 ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் ஆல்ரெடி வந்து போயிருக்கு, இனிமேலும் வரும். பட் இதிலெல்லாம் உங்களோட டைமையும் மணியையும் வேஸ்ட் பண்ண வேணாம். தயவு செய்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கங்க. அண்ட் இந்த மினாக்சில் ஃபினாஸ்டைடை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி ரோஸ்மேரி ஆயிலுக்கும் ஒரு வீடியோவோட கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.